சின்ன மாம்பழ சின்ன வெற்றி சின்ன மாம்பழ சின்ன செக் போஸ்ட் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். வணக்கம்மா. அங்க டீ கடையில உட்கார்ந்து இருக்காங்க, உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியில எத்தனையோ நலத்திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. குறிப்பாக தர்மபுரி மாவட்டத்திற்கு நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழம் சின்னத்தில் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்த செக் போஸ்ட் பாத்தீங்களா, இந்த இது இருக்கா, அது தெரியுதா? இந்த மேம்பாலம் கொண்டு வந்தது யாருமா கொண்டு வந்தது? உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய முயற்சியால் கொண்டு வந்தது. ஏன்னா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல அதிகப்படியான உயிரிழப்பு நேரிடுகிறது. இதை தடுக்கணும்னா இந்த மேம்பாலம் கட்டணும், இல்லைன்னா தினம் ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுக்காகவே நான் அங்க முதல் பாயிண்ட் பேசிட்டு வர 2 பேரும் பெரியவங்க கண்ணில் அப்படி தண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அவங்க குடும்ப தலைவர்களே அவங்க அந்த விபத்துல இறந்திருக்கிறாங்க. மருமக அப்படியே நிக்குதுதான், பேர பசங்க எல்லாம் நிக்கிறாங்க, வேலை இல்ல, அப்படியே லாரி வந்து இடிச்சு பையன் இதுவாயிட்டு. அந்த மாதிரி அவ்வளவு கொடுமையான கதைகளை தினம் கேட்டு கேட்டு மனம் வெதும்பி போய் கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு உயர்மட்ட மேம்பாலம். நீ இங்க போனா மேம்பாலம் இருந்தா அந்த பகுதியா போடுறவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், 2 பக்கமும் போலாம் அப்படின்றதுக்காக இந்த மேம்பாலத்தை கொண்டு வரணும்னு திட்டம் போட்டு அதற்காக பாராளுமன்றத்துல பேசி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களே, இங்க நின்றுட்டு இருக்கிறாருல உங்களுடைய அண்ணன் வெங்கடேசன் அண்ணனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போய் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர் அவர்கிட்ட போய் கேட்டவுடனே அவர் எவ்வளவு ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யறாரு எடுத்து ஒரே மீட்டிங் தான், ஒரு லெட்டர் கொடுத்து ஒரே மீட்டிங்ல போய் கேக்குறாங்க, எங்களுக்கு நீங்க ஒதுக்குங்க, எங்க மக்கள் தினம் அங்க உயிரை எழுந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே 1 கோடி 2 கோடி இல்ல 930 கோடிக்கு மேல் உள்ள ரூபாய ஒரு லெட்டர்ல கொடுக்கறாங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அந்த லெட்டர் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி ஆட்சி அதை கண்டுக்கவே இல்லை. நீங்க லெட்டர் வந்துச்சு உடனே காசு இல்லன்னு புலம்புவாங்க, ஐயோ காசு கொடுக்கல. டெல்லியில இருந்து காசு வாங்கிட்டு வந்தாங்கல்ல, உடனே இந்த இடத்த செலவு பண்ணி உடனே இந்த இடத்துல இந்த மேம்பாலம் அமைக்கிறதுக்கு எவ்வளவோ டைம் எடுத்துக்கிட்டாங்க. சட்டமன்றத்துல போராடி பேசி சண்டை போட்டு ஒரு நாள் 10 உயிர் போகுது அப்படின்னு சொன்னப்புறம் தான் இந்த மேம்பாலம் இந்த திட்டத்துக்கு வேலை நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊருக்கும் 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் தான். இந்த ஊருக்கு தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி, கிராமம் முன்னாடி எப்படி இருக்கும் மருத்துவமனை, அரசு மருத்துவமனைனாலே ஓரளவுக்கு இருக்கும், டாக்டருக்கு பாப்பாங்க. ஆனா அரசு மருத்துவ கல்லூரின்னு வந்தப்புறம் பெரிய பெரிய டாக்டருங்க உங்களுக்கு பாக்குறாங்களா வைத்தியம். இதையெல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்களும். அதே சமயம் மாம்பழ சின்னம் தான். இந்த பகுதியில மாம்பழ சின்னத்துல நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அடுத்து வர மாதத்தில் அமையப்போவது உறுதி. அப்ப மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் கிட்ட கேட்டு இந்த பகுதியில தண்ணி தானே பிரச்சனை, எங்க போனாலும் தண்ணி பிரச்சனை, மேட்டூர் தண்ணி வரல, அந்த தண்ணி வரல, அந்த பிரச்சனைக்கு நம்ம நிரந்தரமான தீர்வை உடனே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கிட்ட கேட்டு அதுக்கு ஒரு 1000 கோடி இருந்தா போதும். இங்க கிடைக்கலனாலும் டெல்லியில கூட கேட்டு வாங்கி 1000 கோடியை கொண்டு வந்து தண்ணீர் பிரச்சனைக்கு உடனடியாக நம்ம ஒரு நிரந்தர தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக வேலை வாய்ப்பு பிரச்சனை வரும்போது சிப்காட்ல ஒண்ணு கூட இல்ல, ஒரு இடம் மட்டும் இருக்கு, அதுல ஒரே ஒரு தொழிற்சாலை கிடையாது. 15 வருஷமா ஒரு தொழிற்சாலை அமைக்க முடியல. நம்ம வந்தப்புறம் கண்டிப்பாக பசங்களுக்கு படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புக்கு அங்க தொழிற்சாலைகளை கொண்டு வர பாடுபடுவோம். மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு 3மே எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது.
மது ஒழிக்கணும், போதையை ஒழிச்சா பெண்கள் பாதுகாப்பு நல்லா இருக்கும், பெண்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். பெண்களுக்காகவே சிறப்பு திட்டங்களை மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 10,000 ரூபாய் வங்கி கணக்குல பணம், 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை, 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தி தரப்படும். ரேஷன் கடையில அரிசியோட பருப்பு, எண்ணெயும் இலவசமாக தரப்படும். பிரிட்ஜ், ஏசி, லேப்டாப், ஸ்கூட்டி, சிலிண்டர், இதெல்லாம் எல்லாமே. ஏசி கிடையாது, பிரிட்ஜ். அதான் பிரிட்ஜ் கொடுக்கப்படுமா? சிலிண்டர் வேணும். சிலிண்டர் வேணுமாமா? வேணும்தானே? அதுவும் இலவசமா கொடுக்கப்படும். தாலிக்கு தங்கம் உண்டு. அப்புறம் கல்வி கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி. கடன் இல்லாம வாழணும் இல்ல. ஒரே தொல்லை, மாசமான எந்த கடனை எதுல அடைச்சு எப்படிதான் குடும்பத்தை ஓட்டுறது? இது வேலையும் இல்ல, தண்ணியும் இல்ல, விவசாயமும் இல்ல, தொழிற்சாலையும் இல்ல. ஆனா அதிகமாக இருக்குது மதுவும் போதை பழக்கம். இதையெல்லாம் ஒழிச்சு நல்ல வாழ்க்கை, கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் இந்த தேர்தலில் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் தர்மபுரி மாவட்டத்திற்கு தண்ணீர் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும். பசங்களுடைய வேலை வாய்ப்பின்மை பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும். மது போதை ஒழிக்கப்பட்டு பெண்களுடைய பாதுகாப்பும் பெண்களுடைய முன்னேற்றம் உறுதி செய்யப்படும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, மாம்பழ சின்னத்துக்கு நீங்க எல்லாம் மறக்காம அன்னைக்கு ஓட்டு போடுங்கம்மா. ஒரு ஓட்டு கூட மாறி போடக்கூடாது. நீங்க போடுற மாறி போடக்கூடிய ஒரு ஓட்டம் உங்களுடைய பிள்ளைகளோட தலையெழுத்தே மாத்திடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தப்பா யாரோ வந்து கேட்டாங்க, பசங்க புதுசா யாருக்கோ ஓட்டு போட சொன்னாங்கன்னு ஒரு ஓட்டை மாத்தி போட்டீங்க, முடிஞ்சது கதை. நம்ம பசங்களை அப்புறம் காப்பாற்ற முடியாது. இப்பயே ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஓட்டும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை ஓட்டு மாம்பழ சின்னத்துக்கு விழுந்தாதான் உங்க பிள்ளைகளோட தலையெழுத்து நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்கம்மா. காலையில ஓட்டு போட்டு வந்துருங்க. நன்றி, வணக்கம்.